எல்லாரையும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். இந்த புது வீடியோ எப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன்னா 2/26க்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த 2/26க்கு நான் ஏன் வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்த்த ஒரு வீடியோ என்னை ட்ரிகர் பண்ணுச்சு. அண்ணா ஒரு தோசை கொடுங்க, இன்னும் ஒரு தோசை கொடுக்குறீங்களா? எனக்கு தோசை வேணும். என்னதுன்னா, அந்த ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கும்ல, இப்போ கிளியர் ஸ்கின் இருக்காது, இந்த பாருங்கள் போர்ஸாக இருக்கும், எல்லாமே இருக்கும். அதோட வந்துட்டு எனக்கு பாருங்கள் பல்லு கூட அவ்வளோ நல்லாலாம் இருக்காது. அது மாதிரி ரியல் லைஃப்பில் வந்துட்டு எனக்கு ஸ்கின் கேர் பண்ண முடியுமானா மெயின்டைன் பண்ணுன்ற ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது என்கிட்ட கிடையாது. நீங்கள் என் செட்டப்பெல்லாம் பார்த்தாலே தெரியும், அந்தளவுக்கான ஆள் கிடையாது. அவங்களுக்கு அந்த ப்ரிவிலேஜ் இருக்குது, தி கேன் டூ தட். அதிகார திமிருன்ற மாதிரி ஒரு அழகு திமிருன்னு சொல்லலாமா, அந்த மாதிரி வந்துட்டு தே ஜஸ்ட் டிட் சம்திங் லைக் அவங்க பொதுவெளியில் மனுஷங்களை எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர்னு வாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி வெளி தோற்றத்தை வச்சு தான் ஆட்களை முடிவு பண்ணுறாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. இந்த மாதிரி நம்பர் வச்சுக்கிட்டு இருக்க ஆட்கள்லாம் நம்பகத்தன்மையான ஆட்களாக இருக்க மாட்டாங்கன்றதை வந்து நான் பல வருஷம் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்கக்கிட்ட நல்ல புத்தியும் இருக்காதுன்றதை இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஸ்கின்னையே காட்டுறதுக்கு அவ்வளோ இன்செக்யூர் ஆகி என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபில்டர்ஸை போட்டு இது பண்ணுறது, எடிட்ஸ் பண்ணி போடுறது, இந்த மாதிரியான ஒரு கல்ச்சருக்குள்ளே தான் இன்னும் நம்மளோட சோஷியல் மீடியா வந்துட்டு இருந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு எனக்கு தோணுது. இதெல்லாம் ஏன் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, யூ மஸ்ட் பி த சேஞ்ச் ஃபர்ஸ்ட். நம்ம ஃபஸ்ட்டு மாறணும். ஆமாண்டா இதாண்டா நான் அப்படின்ட்டு போகிறது வந்துட்டு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் இந்த மாதிரி ஹாஹா ரினீஸை வந்து உருவாக்குதோ அப்படின்னு எனக்கு ரொம்ப உறுத்தலாக தோணுது. ஏன்னா அவங்க உருவாகிறதுக்கு காரணம் யாருமே இல்லை, நம்ம தானோ அப்படின்ற மாதிரி ஒரு நெருடல். ஸோ நான் ஏன் இதில் ரொம்ப துள்ளலாக இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நான் பர்சனலாக பாதிக்கப்பட்டிருக்கேன். ஃப்ரம் நாட் ஒன்லி நவ், ஃப்ரம் மை ஸ்கூல் டேஸ் அண்ட் காலேஜ் டேஸ். நிறைய இடம் இருக்குது, வேலை செஞ்ச இடம், நிறைய அப்யூசிவான எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே நான் பார்த்ததுனால தான் வந்துட்டு எனக்கு அந்த ரீலில் வந்த அந்த ஒரு கமெண்ட் எனக்கு வந்துட்டு ரொம்பவே யோசிக்க வச்சுது. ஓகே, நம்மளை எத்தனை நாளைக்கு தான் ஊமையாக இருக்கிறது, என்றைக்காவது ஒரு நாள் பேச தானே செய்யணும், அது இன்றைக்கா இருந்துட்டு போட்டோன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுன அந்த 2 மணி தாட்ஸை வந்துட்டு உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நன்றி, வணக்கம்.